உங்கள் கருத்து என்ன? தாத்தா பாட்டிக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்கா? சொல்லுங்கள். ரிட்டையர்மெண்ட் இல்லை. என்ன வேலை செய்கிறீங்க அப்போ? ஒரு டயலாக் வரும் சிம்பு படத்தில், மனசு என்ன சொல்லுச்சு, ஜென்சின்னு சொல்லிச்சா. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தாத்தா பாட்டியும் பேரம்பேத்திக்கு பெஸ்ட்டு தான் கொடுக்க ஆசைப்படுவோம் இல்லையா? எத்தனை பேருக்கு இங்கே முட்டி கை கால் வலி இருக்கு? வெக்கப்படாத கை தூக்குங்க. 40 வயசு ஆயிட்டாலே நல்லா இருக்கிறவங்க கூட சொல்கிறது ஒன்று தான். காலையில் ஒரு 10-11 மணிக்கு உணவு சாப்பிட்டோன்னா அதோட சாயங்காலம் 6-6:30 சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிடுங்க. ஐயோ முடியல அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம்? முடியலன்ற வார்த்தையை கற்றுக் கொடுக்குறோம். பசங்களுக்கு முடியலன்ற வார்த்தை கற்றுக் கொடுக்கக்கூடாது. முடியும். 7 மணிக்கு மேலே எவன் எப்பேற்பட்ட சீரியல் போட்டாலும் நீங்கள் எல்லாரும் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு சத்தியம் பண்ணிட்டு போங்க. இது ஒரு டைலாக் சொல்லுங்க, எப்போ போகிறேனோ அதுக்குள்ளே நான் அனுபவிச்சுட்டு போயிடுறேன்ப்பா அப்படின்னு. அந்த டைலாக்லாம் பேசினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கஷ்டத்தை சொல்லி கொடுக்கணும், ஆனால் கஷ்டம் மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? அழ வைக்கக்கூடாது, ஆனால் அந்த கஷ்டம் அந்த குழந்தைங்களுக்கு தெரியணும். ஒரு குழந்தை 10 வயசு வரைக்கும் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எனக்கு என்ன தெரியுமா கதை சொல்லுவாங்க? திருட வந்தான், குதிரை போச்சு கதையெல்லாம் இல்லை. ஜான்சி ராணி குதிரை ஏறி அப்படியே வெள்ளைக்காரனை எதிர்த்து போரிட்டா பாரு. இப்போ கூட சிலுக்குது. நம்மள மாதிரி வயசானவங்க இறங்கி வந்து நிறைய விஷயங்களை பேசாதனால தான் சமூகம் அப்படி சீர்கெட்டு கிடக்குது. என்னோட வயசு கெஸ் பண்ணுங்க என்னவா இருக்கும்னு. நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு 3 விஷயத்தை நான் கடைபிடிக்கிறேன். அதை உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லித்தரேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. உங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கா? நல்லா இருக்கா? ஜாலியாக இருக்கா? எனக்கு வயசாச்சு இல்லையா? நான் கூட பாட்டி தான். நீங்களாம் யார் கூட வந்தீங்க இன்னைக்கு? உங்கள் பாட்டி கூட வந்தீங்களா? தாத்தா பாட்டியெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்களா? நானும் பாட்டிமா தான். பாட்டி ஆனதுனால அங்கேருந்து உங்களெல்லாம் பார்த்தா சரியாக தெரியல. அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கணும்னு நான் இங்கேயே வந்துட்டேன். உங்கள் கூட உட்காந்துட்டுமா? உங்கள் கிளாஸ்க்கு வரட்டுமா? என் கிளாஸ் போயிடலாமா? நானும் வந்து உங்களோட படிக்கட்டுமா? சரி, நான் இங்கே நின்று பேசட்டுமா? தெரியுதா உங்களுக்கு என்ன? என் பேர் என்னன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, என் பேர் சாய்மா. சொல்லுங்க. ஆமாம், சாய் பாட்டி. சொல்லு. இன்னைக்கு உங்கள் தாத்தா பாட்டிங்கெல்லாம் வந்திருக்காங்க, உங்கள் கூடலாம் இருக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இதெல்லாம் சொல்லி கொடுக்கட்டுமா? அழகாக ஸ்லோகம்லாம் பண்ணீங்கல்ல, பாடினீங்களா ஸ்லோகம்லாம்? ரைட். இன்று இங்கு என்னை அன்போடு அழைத்த எஸ்கேபி வனிதா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி பள்ளிக்கூடத்திற்கும் அதன் தாளாளர் அவர்களுக்கும் முக்கியமாக மேடம் காயத்ரி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை கண்டிப்பாக வர வேண்டும் என்று வலியுறுத்திய அபாக்கஸ் சக்தி மற்றும் உங்கள் ஸ்டாஃப் என்னை வந்து கூப்பிட்ட எல்லாருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட். சரி, இப்போது இந்த குழந்தைங்க வந்து அழகாக வந்து ப்ரேயர் சாங் 7 பேர் பாடினீங்கள ப்ரேயர் சாங். குரு பிரம்மா குரு விஷ்ணு சூப்பராக பாடினீங்க, சூப்பராக பாடினீங்க. ஓகேவா? அருமையாக பாடினீங்க. நீங்கள் குழந்தைங்க பாடும்போது எல்லோரும் கை தட்டணும் நிறையா. அவங்க பாடும்போது பசங்கள்லாம் கூட சேர்ந்து பாடினாங்க. எத்தனை பேருக்கு, எத்தனை தாத்தா பாட்டிக்கு பாட்டெல்லாம் பாட தெரியுங்க? கை தூக்குங்க. வெக்கெல்லாம் பாடாதீங்க, பாட தெரியுமா? வெரி குட். யாரெல்லாம் பாட்டு பாடு? வெரி குட், வெரி குட், வெரி குட். ரைட் ரைட் ரைட். நம்ம எல்லாம் நினச்சிக்கிறோம் தாத்தா பாட்டி ஆகிட்டா ரிட்டையர் ஆகிட்டோன்னு. என்ன ரிட்டையர்மெண்ட் இருக்கா உங்களுக்கு? தாத்தா பாட்டிங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்கா? சொல்லுங்க, பேசுங்க, வாங்க இங்கே வாங்க. தாத்தா பாட்டிக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்கா? யாரோ சொன்னீங்களே பதில், வாங்க இங்கே வாங்க, வெக்கெல்லாம் படாதீங்க. உங்கள் கருத்து என்ன? தாத்தா பாட்டிக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்கா? சொல்லுங்கள். இப்படி திரும்புங்க. ரிட்டையர்மெண்ட் இல்லை. என்ன வேலை செய்கிறீங்க அப்போ? வேறு பசங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? பார்த்துக்கிறீங்க. டெய்லி ஸ்கூல் போகும்போது எல்லாம் பண்ணுறீங்க. கரெக்டு தானே? இங்கே இருக்க எல்லாருமே தாத்தா பாட்டிக்கு பூரா வேறு பசங்களை டேக் கேர் பண்ணுற வேலை தான் பார்க்குறீங்களா? இல்லை தூர இடத்துல இருக்கிறீங்களா? சரி, இப்போதைக்கு ஒரு டயலாக் வரும் சிம்பு படத்தில், மனசு என்ன சொல்லுச்சு,
ஜென்சின்னு சொல்லிச்சார். அந்த மாதிரி இந்த வயசான காலத்தில் உங்களுக்கு யாரை பிடிச்சிச்சு? உங்களுக்குலாம் யாரை பிடிக்குது? சொல்லுங்க. அதுதான் இந்த வயசு. கை கட்டல் கொடுக்கலாமே எல்லாரும் அதுக்கு. நான் ஏதோ வந்தேன் அப்படியே பேசிட்டு போயிட்டேன் அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஓகே, அந்த பேர பேத்திங்களோட நம்ம இருக்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. நீங்கள்லாம் பேரம்பேத்தியா இருந்ததுக்கும் இப்போ இவங்கெல்லாம் பேரம்பேத்தியா இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கா இல்லையா? டிஃப்ரென்ஸ் இருக்கா? எதனா சொன்னால் என்ன பண்ணுறாங்க? என் புள்ள எனக்கு வழக்கு தெரியும் சொல்கிறாங்களா? நீ எதுவும் பண்ணாத நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்கிறாங்களா? இதுக்கு மட்டும் எல்லாரும் தலையாட்டுறீங்க நல்லா. அது காலத்தின் கோலம்னு சொல்கிறதா, இல்லை நிறைய சோஷியல் மீடியா பார்த்து எல்லாரும் கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறதா தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தாத்தா பாட்டியும் பேரம்பேத்திக்கு பெஸ்ட்டு தான் கொடுக்க ஆசைப்படுவோம் இல்லையா? தி பெஸ்ட் கொடுப்போம், எப்பயுமே குறைவே கொடுக்க மாட்டோம். கையில் காசே இல்லைன்னா கூட எதனா ஒன்று கேட்டுட்டான் குழந்தை அப்படின்னா, அது பொம்மையாக இருக்கட்டும் துணிமணியாக இருக்கட்டும் எத்தனை பண்ணி கூட நம்ம வாங்கி கொடுத்துருவோம். ஆனால் அதை இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு புரியறதில்ல. நம்ம ஏதோ அவங்களை கெடுத்துடுறோம் அப்படின்லாம் நினைப்பாங்க. அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படவே தேவையில்லை. நம்ம மனசு என்ன சொல்லுதோ அது ஆரோக்கியமான விஷயத்தில் கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். குழந்தை சாக்லேட் தான் கேட்குதுன்னா அது பற்றி கடல் உருண்டை கொடுக்கலாம். இனிப்பு தான் கேட்குது இல்லையா? அந்த இனிப்பை எப்படி நம்ம யோசிச்சு நல்ல விதமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாலே நம்ம குழந்தைங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடுவோம், அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம கரெக்டாக பார்த்துக்குவோம். அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை நம்ம கற்றும் கொடுப்போம். அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று, இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் டே வாங்கன்னு சொல்லும்போது ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால எல்லாருமே என்ன நினைப்பீங்க? நம்ம வந்தாங்க எல்லாரும் சொல்கிறது தான் சொன்னாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. எனக்கு சில விஷயங்கள் பேசணும். இந்த மாதிரி வயசானவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் நான் பேசுகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன். என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு கண்டிப்பாக நம்ம பேரம்பேத்திக்கு வேலை செய்யணும், பேரம்பேத்தி கேட்டதை ஆசைப்படுறதை வாங்கி கொடுக்கணும். அதெல்லாம் இருந்தால் கூட நம்ம எப்படி பேரம்பேத்திங்களை ட்ரெயின் பண்ணணும்னு இருக்குது. அப்பா அம்மா சம்பாதிக்கிறாங்க, இந்த மாதிரி நல்ல ஸ்கூலுக்கு 2017 ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்கிறாங்க. நல்ல காற்றோட்டமாக நல்லா இருக்கும். இங்கே வந்தால் ஏற்கனவே வந்திருக்கேன். இவ்வளோ மரங்கள் தழைகள் இதோடு இருக்கிறதே கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தை எடுத்து உங்களோட மக்கள் இவங்களை இங்கே அனுப்புகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும்? உங்களால் பெருசாக பண்ண முடியாது. அவங்க ஒன்றும் காசு கேட்க போகிறதில்ல. நம்ம பெற்றதுங்க நம்மக்கிட்ட காசு கேட்க போகிறதில்ல. ஆனால் நம்ம உதவியை கேட்பாங்க. புரியுதுங்களா? உடல் உதவி கேட்பாங்க. உண்டா இல்லையா? உடல் உதவி கேட்குறாங்களா? கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க, நாங்கள் போயிட்டு வரோம், ஒரு மணி நேரம் வச்சுக்கோங்க கேட்குறாங்களா இல்லையா? அப்போ உங்கள் உடல் உதவி கொடுக்குற அளவில் உங்கள் உடல் இருக்கா? எத்தனை பேருக்கு இங்கே முட்டி கை கால் வலி இருக்குது? வெக்கப்படாத கை தூக்குங்க. முட்டி வலி யாருக்கெல்லாம் இருக்குது? இவ்வளோ வெக்கப்படக்கூடாது. நீங்கள் வெக்கப்பட்டீங்கன்னா உங்கள் பேரம்பேத்தி வெக்கப்படும். முன்னாடி பேசாது. சுகர் பிபி யாருக்கெல்லாம் இருக்குது? அதுக்கும் பதிலே இல்லை. இருக்குது. ஓகே, எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை ஒரு டாபுவாக பார்க்க தேவையில்லை. நமக்கு ஒரு 40 வயசு ஆகும் பொழுது நம்மளுடைய மூதாதையர் கொடுத்த சில வியாதியும் நம்ம பழக்கத்தால் வரக்கூடிய சில வியாதியும் வந்தே தீரும். அப்போ அந்த வியாதியெல்லாம் தாண்டி நம்ம பேரம்பேத்திக்கு உதவி பண்ணணும்னா நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணுமா இல்லையா? வச்சுக்கணும். முக்கியமாக முட்டிக்காய்கள் வலி வருது. என்ன எப்பயுமே நான் சொல்கிறது உண்டுன்னா, 40 வயசு ஆயிட்டாலே நல்லா இருக்கிறவங்க கூட சொல்கிறது ஒன்று தான். காலையில் ஒரு 10-11 மணிக்கு உணவு சாப்பிட்டோன்னா அதோட சாயங்காலம் 6-6:30 சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிடுங்க. 3 வேளை வயசானவங்க சாப்பிடவே கூடாது. எத்தனை வேளை சாப்பிடக்கூடாது? வயசானவங்க எத்தனை வேளை சாப்பிடணும் அப்படி கேட்குறேன் சத்தமா? 2 வேளை தான் 40 வயசுக்கு மேலே சாப்பிடணும். நீங்கள் அந்த 2 வேளை சாப்பிட்டீங்க, அதுவும் வீட்டில் செய்த உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மூட்டு வலி மற்ற பிரச்சனையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நான் என்ன பண்ணுறேனோ என் வாழ்க்கையில் ஒரு பாட்டியாக அதை தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். எப்பயுமே அவங்க சொன்னாங்க, பாரதியார் சொன்னார், இல்லைன்னா வேறு யாருன்னா சொன்னாங்க அப்படின்றத விட 40 வருஷமாக உங்கள் ஊரில் மருத்துவம் பார்க்குறேன். என்னோட அனுபவத்திலேருந்தே உங்களுக்கு நான் பேச வந்திருக்கேன். புரியுதுங்களா? ஆகையினால நான் என்ன பண்ணுறேன்னா, காலையில் 11 மணிக்கு சாப்பிட்டேன்னா 6:30 மணிக்கு சாப்பிட்டுடுவேன். புரியுதுங்களா? இன்னிலேருந்து அந்த பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்களோட ஓட முடியும்.
எனக்கும் ஒரு பேர பசங்க இருக்காங்க, ஓடிட்டே இருப்பானுங்க. லீவ்லன்னா எல்லாம் டைம்னா ஓடணும். நம்ம ஐயோ முடியல அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம்? முடியலன்ற வார்த்தையை கற்றுக் கொடுக்குறோம். பசங்களுக்கு முடியலன்ற வார்த்தை கற்றுக் கொடுக்கக்கூடாது. முடியும், நான் ஜெயிப்பேன், நான் பண்ணுவேன் அப்படின்ற சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ வயசாகி நம்ம உயிரோட இருக்கும். ஐயோ முடியலன்னு அதை பார்த்துக்கோம். படிக்கும்போது என்ன சொன்ன, ஐயோ முடியலன்னு ரிப்பீட் பண்ணும். விளையாடும் போது ஐயோ முடியலன்னு சொல்லும். முடியல, செய்ய முடியல, பண்ண முடியல, எனக்கு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது, தயவு செய்து பிள்ளைங்க முன்னாடி சொல்லாதீங்க. புரியுதுங்களா? நீங்கள் தான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. பாரு பாட்டி ஒன்று கேட்டால் எப்படி பண்ணுறாங்க, தாத்தாவை கேட்டால் எப்படி பண்ணுறாங்க, நம்ம கூட அப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணணும். அப்போ அந்த உடலை பத்திரமா வச்சுக்கணும்னா உணவு கட்டுப்பாட்டோடு இருங்க. ரெண்டாவது உடற்பயிற்சி. நான் ரொம்ப பார்க்கறது அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. என்னமோ நாங்கள்லாம் சின்ன வயசில் டிவியே இல்லைப்பா, இப்போ தான் இதெல்லாம் வந்துருக்கு, கொஞ்சம் அனுபவிச்சுக்கிறோம்ப்பா. அது பேர் அனுபவிக்கிறது இல்லை, நம்மளுக்கு நம்மளே சூனியம் வச்சுக்கிறது. ஓகேவா? 7 மணிக்கு மேலே எவன் எப்பேற்பட்ட சீரியல் போட்டாலும் நீங்கள் எல்லாரும் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு சத்தியம் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் பாட்டுக்கு வச்சுட்டு பார்க்குறீங்க, குழந்தைங்க படிப்பு கெடுக்குறீங்க, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றதுக்கும் நீங்கள் தான் காரணமாகுறீங்க. 7 மணி ஆச்சுன்னா வீடு சொர்க்க மாதிரி இருக்கணும். ஒருத்தர் கூட டிவி பார்க்கக்கூடாது. என் வீட்டில் டிவியை தூக்கி போட்டு 20 வருஷமாக ஆகுது. அதுதான் யூடியூப் இருக்குல்ல. மிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபோன் வாங்கி கொடுத்து பகலில் பசங்கள்லாம் ஸ்கூல் போகிறாங்கல்ல, அப்போ பிடிச்ச அந்த பிச்சத்தை பார்த்துக்கோங்க. எல்லாமே பகலில் பிடிச்சிடுங்க. உங்களை நான் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ண வேணாம்னு சொல்லலை, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இது ஒரு டைலாக் சொல்லுங்க, எப்போ போகிறேனோ அதுக்குள்ளே நான் அனுபவிச்சுட்டு போயிடுறேன்ப்பா அப்படின்னு. அந்த டைலாக்லாம் பேசினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது. இன்றைக்கி நல்லா இருக்கும்ல, ஜாலியாக இருக்கலாமே. நாளைக்கு வர்றதை பற்றி என்ன இருக்குது? நேற்று போனதை பற்றி எதுக்கு இருக்குது? நேற்று உன் பொண்டாட்டி என்ன தெரியுமா பண்ணா, என்னத்துக்கு? தேவையில்லை. இன்னைக்கு உனக்கு சோறு குழம்பு கட்டுற டைமுக்கு வந்துச்சா, அத்தோட மூடிக்கணும். நம்ம அதுக்கு மேலாம் கேட்கக்கூடாது, சரியா? ஆகையினால மைண்ட் யுவர் பிஸ்னஸ். உங்களோட வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு குறைச்சல் கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஆகையினால 7 மணிக்கு அவங்க நிறுத்தலைன்னா கூட நீங்கள் நிறுத்துனீங்கன்னா நீங்கள் உங்கள் பேர குழந்தையோட விளையாடுறதுக்கும், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு, உங்களுக்கு எதான கணக்குன்னு தெரியும். இத்தனோட பசங்களுக்கு கணக்கு கூட சொல்லித்தர முடியும். முட்டாளவாக இருக்கிறோம் நம்ம. இவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்க முடியும்ல. எனக்கு தெரிஞ்சு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தாத்தா பாட்டியால் மேனேஜ் பண்ண முடியும் சிலபஸ். ஆகையினால 7 மணி ஆச்சுன்னா நீங்கள் தான் குடும்பத் தலைவர் தலைவினா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவங்க ஃபோனில் எங்கே வேணால் பார்த்துக்கிட்டோம். குழந்தைங்களோட இருக்க டைமை ஜாஸ்தி பண்ணுங்கள். இருக்கிற அந்த டைமில் அந்த வாக்கு பேசுகிறது அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அவங்க எதிர்க்க பக்கத்து வீட்டில் என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்றது பேசக்கூடாது. பிள்ளைங்க அங்கே இருந்தாங்க அப்படின்னாலே அப்படியே முழு கவனமும் உங்கள் நாக்கு உங்களோட பஞ்ச எந்திரியங்கள் மேலே இருக்கணும். நம்ம என்ன கேட்குறோம், பார்க்குறோம், பேசுகிறோம், என்ன சொல்கிறோம், எல்லாத்தையும் இந்த குஞ்சு குழுவானுங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். ஆகையினால கண்டிப்பாக அவங்க எதிர்க்க தவறான வார்த்தைகள் பிரயோகப்படுத்தவே கூடாது. அதுங்களுக்கு வார்த்தைகள் தெரியுமா? இங்கே வந்தாங்க மிஸ், க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படின்னு நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுச்சு. அட்டென்ஷன் அப்படின்னு அட்டென்ஷன் போடுது. வீட்டில் போய் ஒட்ட குத்து அப்படின்னு அதை தான் கற்றுக்கும். பக்கத்து வீட்டுக்கார போய் அடின்னு அதை தான் கற்றுக்கும். நீ உலகிட்ட சொல்லிட்டு இருப்பேன், ஆனால் அது கற்றுக்கும். ஆகையினால குழந்தைங்க முன்னாடி பேசுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நல்ல நல்ல சம்பவங்களை, நீங்கள் பள்ளிக்கூடம் போகும்போது எப்படி நடந்து போனீங்க, எப்படி பள்ளிக்கூடத்தில் தரையில் உட்காந்தீங்க, நீங்கள்லாம் பாருப்பா பெஞ்ச் சேரில் உட்காடுறீங்க. கஷ்டத்தை சொல்லி கொடுக்கணும், ஆனால் கஷ்டம் மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? அழ வைக்கக்கூடாது, ஆனால் அந்த கஷ்டம் அந்த குழந்தைங்களுக்கு தெரியணும். புரியுதுங்களா? உங்களோட வாழ்க்கையில் நடந்த முக்கியமான விஷயங்கள். டேய், கொலசாமி கோயிலுக்கு இந்த வருஷம் கூட்டிகிட்டு போகிறாங்கடா. நாங்கள் கொலசாமி கோயில் போகும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? இத்தனை கட்டு ஜனங்க வந்தாங்கடா, இப்போ ஒரு 10 பேர் தான்டா வராங்க. கிவ் தம் இன்ஃபர்மேஷன். என்ன சொல்லி தரணும்? உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களை 10 வயசு வரைக்கும் புகுத்துங்க. 10 வயசுக்கு மேலே நீங்கள் வேறு என்ன சொல்லிக் கொடுக்க சொல்கிறீங்களோ வாழ்க்கை பாடங்களை சொல்லிக் கொடுங்க. ஒரு குழந்தை 10 வயசு வரைக்கும் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கிட்ட போய் உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறான், நீ உட்காந்து விளையாடுறிய, உள்ளவா, வேண்டாம். புரியுதுங்களா? அந்த தப்பை நிறைய பேர் பண்ணுறீங்க, நான் பார்க்குறேன். ஏன்னா உங்கள் குழந்தை கஷ்டப்படுறது உங்களுக்கு வலிக்குது. உங்கள் அப்பா எவ்வளோ காசு கட்டுறான், உட்காந்து படி. தேவையில்லை. 7 வயசு வரைக்கும் படிக்கணும்னு அவசியம் இல்லை, பாஸ் பண்ணால் போதும். புரியுதுங்களா?
7 வயசு வரைக்கும் மெடல் குத்திட்டு திரியணும்னு அவசியம் இல்லை. அதனோட விஷயம் நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், தெருவில் இறங்கி விளையாடணும், மரத்து மேலே ஏறி குதிக்கணும், உங்கள் தொப்பை மேலே ஏறி தட்டணும். இதெல்லாம் தான் அது வேலை. அதை விட்டுட்டு படி படி படி, காசு கட்டிட்டோம், நல்ல ஸ்கூலில் போட்டோம் படி, அதுக்காகலாம் போடலை. நீங்கள் நல்ல ஸ்கூல் சூஸ் பண்ணுறீங்கன்னா காற்று வெளிச்சம் இந்த மாதிரி சுத்தம் இதெல்லாம் உங்கள் குழந்தைக்கு கொடுக்குறீங்க, அவ்வளோதான். படிப்பை அவங்க பார்த்துக்குவாங்க. புரியுதுங்களா? ஆகையினால இன்னிலேருந்து எப்படி இருக்க போகிறீங்க? நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பர்ஃபெக்டாக வச்சுக்கணும். 2வது, முடியல பண்ணலை நெகட்டிவாக பேசுகிற விஷயங்கள் குழந்தை முன்னாடி பேசக்கூடாது. முக்கியம் சண்டை போடக்கூடாது, பக்கத்து கதையெல்லாம் பேசக்கூடாது. குழந்தை அங்கேருந்து ஸ்கூலுக்கு வர தெரிஞ்சல் எடுத்து ஓடி வீட்டுக்கு வந்ததுக்கு என்ன வேணும் ஏது வேணும் அதுகளோட துணிமணி எடுத்து வைக்கிறது. அந்த தாத்தா பாட்டியோட கனெக்ஷன் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப 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 மிகப்பெரிய கனெக்ஷன். என்னோட அப்பா டாக்டர் தான், அவர் பிஸியாக இருப்பார். என்னோட அம்மா வந்து ஹெட்மிஸ்ட்ரஸ் வந்து ரிட்டையர் ஆனோம், ரொம்ப தூரம் ஸ்கூல் போயிட்டு வரணும் அப்போல்லாம். ஸோ நாங்கள் வந்து நானும் என் தங்கையும், அவங்களும் மருத்துவர் தான், அமெரிக்காவில் இருக்காங்க. முக்கால்வாசி நேரம் தாத்தா பாட்டிக்கிட்டு தான் வளர்ந்தோம். புரியுதுங்களா? என்னோட அப்பாவை பெற்ற அம்மா வந்து டெப்டி மேயர் ஆஃப் சென்னையாக இருந்தவங்க, காமராஜர் அரசாங்கத்தில் எம்எல்சியாக இருந்தாங்க, 3 முறை எம்எல்சியாக இருந்தாங்க. அந்த காலத்து அரசியல்வாதி, சுதந்திர போராட்ட வீராங்கனை. எனக்கு என்ன தெரியுமா கதை சொல்லுவாங்க? திருட வந்தான், குதிரை போச்சு கதையெல்லாம் இல்லை. ஜான்சி ராணி குதிரை ஏறி அப்படியே வெள்ளைக்காரனை எதிர்த்து போரிட்டா பாரு, இப்போ கூட சிலுக்குது. அப்போ வீரத்தை ஊட்டினாங்களா? சில நேரத்தில் எங்கள் அம்மா போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி மீட்டிங்க்கு கூட்டிகிட்டே போயிடுவாங்க, காங்கிரஸ் மீட்டிங்க்கு. இவ்வளோ அழகாக எந்த குறிப்பு இல்லாத நான் பேசுகிறேன்னா இந்த மாதிரி இருக்கும்போது மீட்டிங் மேடைக்கு போனது தான். அந்த பாட்டி எனக்கு அதை தான் கொடுத்தாங்க. இன்னொரு பாட்டி, அம்மாவோட அம்மா, பயங்கரமாக பாடுவாங்க, ரொம்ப அழகாக பாடுவாங்க, வீட்டில் பஜனை நடக்கும். அப்போ தனியாக உட்காந்து யாரும் எதுவும் சொல்ல தேவையில்லை. என்னோட தாத்தா பாட்டிகள் எனக்கு கொடுத்தது தான் நான் பாட்டியான வரைக்கும் எனக்கு வருது. அப்போ உங்களோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியுதா? வீரம் விளைவது, உங்களுடைய சொல்லில் சத்தியம் நிலைப்பது, நேர்மையாக நடப்பது எல்லாம் எங்கேருந்து வரும்? குலமாக வரணும். தாத்தா முப்பாட்டன் அவங்ககிட்ட இருந்து வரணும், அப்புறம் அப்பா அம்மாவுக்கு வரணும், அப்புறம் குழந்தைங்களுக்கு போகணும். நாடு இப்படி இருக்குதுன்னா அது நம்ம பண்ண தப்பு தான். குறைஞ்சபட்சம் காசு வாங்காத ஓட்டு போட்டு பேரம்பேத்திக்கிட்ட சொல்லுங்கள், பாரு காசே வாங்கலை ஓட்டு போட்டுக்கோன்னு சொல்லுங்கள். இங்கே இருக்கிறவங்களாலும் இது கூட கை தட்ட மாட்டீங்க. எவ்வளோ முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன். இந்த கைத்தட்டல் அதுக்கு இல்லை, தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தெரியணும். உங்கள் சந்ததி முன்னாடி எந்த விதமான கையூட்டு இல்லாத, லஞ்சம் வாங்காத ஓட்டு போட்டு காட்டுங்க, குழந்தைங்க பார்க்கட்டும், திருந்தட்டும். தயவு செய்து யாரோ எவங்களோ செய்கிறது கிடையாது. நம்மள மாதிரி வயசானவங்க இறங்கி வந்து நிறைய விஷயங்களை பேசாததுனால தான் சமூகம் அப்படி சீர்கெட்டு கிடக்குது. அட்லீஸ்ட் வெளியில் வர முடியலையா, வீட்டில் உங்கள் தெருவில் ஒரு குழந்தை இருக்கிற இடம் எப்படி இருக்கணும்? எப்போ பாரு என்கிட்ட வர குழந்தைங்க மூக்கொழிட்டு எப்போ பாரு சளி பிடிச்சிக்குது, சத்து டானிக் கொடு. ஒன்று புரியவே இல்லை, சத்து டானிக் ஒன்றும் பண்ணாதையா. அந்த குழந்தை தூங்குற இடத்துல கடலக்காய் மூட்டை, அப்புறமேட்டு அருவாள், அங்கேயே எலியும் வந்து போகும், எலியும் வந்து தூங்கும், குழந்தையும் வந்து தூங்கும். ஏன்னா நிறைய பேர் கிராமத்துலேருந்து வரவங்க இருக்காங்க. ஒரு குழந்தை தூங்குற இடத்த எப்படி சுத்தமாக வைக்கணும்னு அப்பா அம்மாவுக்கு டைம் இல்லைன்னா யார் பண்ணணும்? தாத்தா பாட்டி பண்ணணும். அந்த குழந்தைக்கு தனியான ரூம் கொடுக்க சொல்லலை. அந்த குழந்தை வசிக்கிற அந்த வீடும், வீட்டை சுற்றி இருக்க தோட்டங்களும் அவ்வளோ நல்லா இருக்கணும். நீங்களாம் அந்த பெங்களூர் பூண்டு பார்த்துருக்கீங்களா? பார்த்தீனியம் செடி பார்த்துருக்கீங்களா? வெள்ளையா பூ பூக்குமே, வெறும் களச்செடின்னு நினச்சிக்கிறீங்க. அந்த ஒரு களச்செடி தான் எல்லா குழந்தைங்களுக்கும் அவ்வளோ வீசிங்க உண்டு பண்ணுது. இனிமேல் அதை பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டை சுற்றி இருந்துச்சுன்னா, உங்கள் தெருவில் இருந்ததுன்னா, ஒரே நாள் அறுவடை பண்ணி போட்டு ஒரு இடத்துல கோணி போட்டு மூடிடுங்க, பறக்கக்கூடாது. மூடிட்டு காஞ்சி போயிடும், திறந்து மூடி வச்சுடுங்க. நல்லா காஞ்ச பிறகு நெருப்பு வச்சு கொளுத்திடணும். அதை பண்ணிங்கன்னா உங்கள் தெருவில் யாருக்குமே, எந்த குழந்தைக்குமே வீசிங் ஆஸ்மா வராது. புரியுதுங்களா? ஒரு இடத்துல பிரச்சனை வருதுன்னா நம்ம வீட்டில் மட்டும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தெருவை இன்சார்ஜ் எடுத்துக்கோங்க. முன்னெல்லாம் வந்து ஒரு தெரு கோடியில் சாணி மேலேயே நல்ல குப்பையை கொட்டிடுவாங்க ஒரு மூலையில். பிளாஸ்டிக் கழிவை தனியாக வீட்லேயே வச்சுக்கோங்க. அது 10 நாளைக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுறது சேர்ந்து முடிவு பண்ணுங்கள். ஒரு 15, 20 வீடு இருக்குதுன்னா மொத்த பிளாஸ்டிக் கோணியில் போட்டு குத்திங்கன்னா அந்த தெரு பேருக்கு 2 விளக்குமாறு கிடைக்கும். உங்களுக்கு கொண்டு போய் விற்றீங்கன்னா, ஒரு இடத்துல நாங்கள்லாம் வளரும்போது ஒரு தெரு முனையில் அந்த சாணி, அது கழிவு எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே மட்டும் கொட்டிடுவாங்க. அது அப்படியே எருவாயிடும். எல்லாரும் வீட்டு தோட்டத்துக்கு எடுத்துவாங்க, கழனிக்கும் எடுத்துவாங்க. அந்த பழக்கத்தில் ஏன் விட்டீங்க? தொடங்கலாம் இல்லையா? எவ்வளோ டைம் இருக்குது நமக்கு.
மருத்துவராக இருக்க எனக்கே டைம் இருக்குது, நான் எல்லாமே பண்ணுறேன். என் வீட்டு கழிவு எடுத்துன்னு போய் என் தோட்டத்தில் குழி வெட்டி தான் புதைப்பேன். என் குப்பை வெளியே போகக்கூடாதுன்ற ரொம்ப கருத்தாக இருக்கேன் நான். அதை உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். ஏன் அப்படின்னா குழந்தைங்க இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும், அதுக்கு எதனா பண்ணணும். புரியுதுங்களா? வீடு சுத்தமாக இருக்கணும். ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆகிட்டோம், வயசாகிடுச்சுன்னு சொல்லி எனக்கு முட்டி வலிக்குது, மூலையில் உட்காந்து மாத்திரை வாங்கின்னு வா, என்னை கவனிக்கவே இல்லை, டைமுக்கு சோறு கொடுக்கல, அதெல்லாம் விட்டுட்டு இந்த வயசையும் நம்ம எப்படி உபயோககரமாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு சிந்தனை பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? அட்லீஸ்ட் காசு வாங்காத ஓட்டு போடுறீங்களா? சத்தமே காணாமே. காசு வாங்காத ஓட்டு போடுவீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போடுவோம். காசு வாங்காத ஓட்டு போடுவோம் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா? அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் என்ன வாழ்ந்து காட்டுறீங்களோ அதுதான் உங்கள் குழந்தைக்கு முன்னாடி நிற்கும். நீங்கள் என்னதான் சொன்னாலும் பின்னாடி மறைவாக பண்ணால் கூட அது உங்கள் ரத்தம். உங்கள் ரத்தம் தானே அது. உங்கள்கிட்ட இருக்க கெட்டதும் அதுக்கு தானே போகும், நல்லதும் அதுக்கு தானே போகும், சொத்தும் அதுக்கு தான் போகும். சொத்தெல்லாம் எதுவும் தேவையே இல்லை. ஒரு குழந்தைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது நேர்மை, நல்ல தாய்மொழி பற்று. தெலுங்கா இருக்கீங்களா, தமிழா இருக்கீங்களா, தாய்மொழி பற்று, நல்ல ஆரோக்கியமான உடல், உணவு பழக்க வழக்கங்கள். டெய்லி ரசசோறு அப்பளம் வச்சு சோறு கொடுத்தீங்கன்னா அதுவும் அதை தான் பண்ணும். நான் காய் சாப்பிட்றேன் பார், நீயும் சாப்பிடு, பிசைஞ்சு ஊட்டுங்க. நீங்கள் ஊட்டுறதுனால என்ன தெரியுமா பெரிய நன்மை? வழி வழியாக வரிய பாக்டீரியாவை நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ யாரும் குழந்தைக்கு ஊட்ட மாட்டேங்கிறீங்க, அதால் தான் நோய் வருது. அவங்கவுங்க தாத்தா பாட்டி தான் ஊட்டணும். அடுத்த வீட்டு குழந்தைக்கு போய் ஊட்டாதீங்க, கிராஸ் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். புரியுதுங்களா? உங்களுக்கு நோய் இருக்கும்போது ஊட்டாதீங்க. நீங்கள் சுத்தமாக கையை கழுவிட்டு தட்டில் சோத்தை போட்டு பிள்ளைக்கு ஊட்டிங்கன்னா உங்கள் உடம்பு, உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கிற நல்ல பாக்டீரியாவை நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு கடத்துவீங்க. இது இப்போ நேற்று வர்றதில்லை. உங்களோட குலத்தில் இருக்கிற பாக்டீரியா ஆராய்ச்சி பண்ணால் 500-600 வருஷமாக உங்கள் குடலில் இருக்கிற பாக்டீரியாவுக்கு வயசு இருக்குது. புரியுதா? டேட்டிங் கோஸ் தேர். ஆகையினால ஒரு குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும்னா வீட்டில் நோய் இல்லாத இருக்க தாத்தா பாட்டியோ இல்லை அப்பா அம்மாவோ தட்டில் நல்லா பேசஞ்சு அழகாக ஊட்டினாலே நோய் இல்லாத போயிடும். அது இருக்க இடத்த சுத்தமாக நோய் இல்லாத போயிடும். எல்லாமே வீட்டில் இருக்க பிள்ளைய மர்மம் பண்ணுவாங்க, வேறு யாருன்னா பண்ணுவாங்கன்னு நினச்சா ரொம்ப தப்பு. ஓகேங்களா? இந்த மாதிரி சில கருத்துக்கள் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். கிராண்ட் பேரண்ட்ஸ் டே அப்படின்னா வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்றது இல்லை. இதெல்லாம் நான் பண்ணுறேன், அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் தினம். அதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்தேன். எங்கேயோ மார்ஸு, சன்னு, மூணு அதை பற்றி பேச வரல. இன்னொரு விஷயம், நல்ல ஆரோக்கியமாக நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றது நான் உங்களுக்கு நல்லா சொல்லித்தரேன். என்னோடய வயசு கெஸ் பண்ணுங்கள் என்னவா இருக்கும்னு சொல்லுங்கள். ஒரு தோராயமாக எத்தனை வயசு இருக்கும்? 45. அப்புறம் கெஸ்ஸு. இன்னும் கொஞ்சம் கிட்ட வரேன். என்ன வயசு எனக்கு? 50. அப்புறம் 60. அப்புறம் 55. ரொம்ப நன்றி. என்னோடய ஒரிஜினல் வயசை விட நான் கம்மியாக தெரியறது, அதுதான் என் ஆரோக்கியத்தின் அடையாளம். புரியுதுங்களா? அஃப்கோர்ஸ் 6 மாதத்துக்கு ஒரு நான் டயட் போடுவேன், ஏன்னா பேஷண்ட்ஸ் பார்க்கணும். அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன் இயற்கை முறையில். என்னோடய வயசு 62 வயசு எனக்கு. புரியுதுங்களா? நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு 3 விஷயத்தை நான் கடைப்பிடிக்கிறேன். அதை உங்களுக்கு நான் எனக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அதை கடைப்பிடிச்சு அந்த விஷயங்களை உங்களோட பேரம்பேத்திக்காக அதை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு